கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக பிரகாரமான வாழ்க்கையும் இரண்டு வேறு வேறு துருவங்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன். ஆலயத்தில் பாடகர் குழுவிலே இருந்திருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். ஆலயத்துக்கு போகும்போது அப்படி விசுவாசியா பரிசுத்தவானா இருக்கிறது போல தோணும். ஆலயத்தை விட்டு வெளியே வந்த உடனே சினிமா பார்க்கணும், சண்டை போடணும், நல்லா சாப்பிடணும், ஊர் சுற்றணும், எப்பவும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடணும். அப்படி ஆலயத்துக்கு போனதையும் கொயரில் இருந்து பாடினதையும் அப்படியே மறந்துடும். நான் நினைத்து பார்க்கிறேன், இன்றைக்கும் இந்த உலகத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள், கிறிஸ்துவ வட்டாரத்தில் பிரபலமாக தெரிகிற தேவ மனிதர்கள்லாம் உலகத்தில் இருக்கிற தேவனை அறியாத புறஜாதிகளுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அவங்க யாருன்னு தெரியாது. அவங்க பேரை கூட கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஊழியக்காரர் இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. ஒரே உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிரபலமான கிறிஸ்துவ தேவ ஊழியக்காரங்களை அதே பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்துவை அறியாத மனிதனுக்கு தெரியாது. அப்போ எப்படி வாழ்க்கை இருக்குது பாருங்கள். கிறிஸ்துவ உலகத்துக்குள்ளே வந்தாச்சுன்னா அவர் இவ்வளோ பெரிய ஊழியக்காரரா அப்படின்னு பார்ப்போம். ஆனால் ரெண்டு வேறு வேறு துருவங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். எதற்காக இந்த காரியத்தை சொல்கிறேன்னா, இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள், ஆலயத்திற்கு வருகிறவர்கள், இயேசுவை நேசிக்கிறவர்கள், தங்கள் வாழ்க்கையில் ஏதாகிலும் கஷ்டங்கள், நஷ்டங்கள், தேவைகள், போராட்டங்கள் வந்தால் ஜெபிக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், குணப்படாதவர்களாய், பக்குவப்படாதவர்களாய், கிறிஸ்துவுக்குள் தேவன் விரும்புகிற ஆவிக்குரிய கனி கொடுக்காதவர்களாய் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், எவ்வளவுதான் ஆலயத்தை நேசித்து ஆண்டவரை தேடி அவருடைய பாதத்தில் வந்தாலும், நான் நிறைய கூட்டங்களில் பிரசங்கிக்கும் பொழுது பார்ப்பேன், ஆலயத்துக்குள்ள ஒரு 300 பேர் இருந்தால் ஒரு 100 பேர் பிரசங்கத்தை கவனிக்கவே மாட்டாங்க. உட்காந்து சின்ன பிள்ளைகள்கிட்ட விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கவனிக்கவே மாட்டாங்க. ஏதோ ஆலயத்துக்கு வந்திருக்கோன்னு தெரியும், ஆலயத்துக்கு வரணும், ஆலயம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போகணும். அங்கே என்ன பிரசங்கிக்கிறாங்க, என்ன ஆலோசனை சொல்கிறாங்க, என்ன அறிவிப்பு கொடுக்குறாங்க, ஒன்றையும் கவனிக்க மாட்டாங்க. அது காரணம் என்னென்னா, குணப்படாத இருதயம். வேதம் மிக தெளிவாக சொல்லுது தெரியுமா? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. அப்போ தேவன் இன்றைக்கு தேவ ஜனங்களை தன்னிடத்தில் திருப்புவதற்கு ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். இங்கே எஸ்ராவின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தணும். ஆமாம், உங்கள் இருதயத்தை நீங்கள் பக்குவப்படுத்தாமல் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க முடியாது, அவருக்குள் வளர முடியாது, ஜெப ஜீவியத்தில் இருக்க முடியாது, பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லுகிற இருவிதமான மனநிலையில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கணும். இங்கே கவனிங்க, எஸ்ரா தேவனுடைய வேதத்தை ஆராயவும் நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளுவதற்கும் இஸ்ரவேலுக்கு உபதேசிக்கவும் பாருங்க, தான் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று வேதம் சொல்லுது. அப்போ இன்றைக்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் பக்குவப்படுத்துறீங்களா? ஒரு டைம் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங்க்கு போயிருந்தேன். நான் தங்கியிருந்த ரூமில் என் கூட பாஸ்டர் பையனும் வந்து தங்கியிருந்தான். அந்த பையன் அப்போ 11th படித்து கொண்டு இருந்தான். என் கூட வந்து தங்கியிருக்கிறவன் அப்படியே வீடியோ கேம் விளாண்டுட்டே இருந்தான். நான் அவனை பார்த்து சொன்னேன், தம்பி கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம்ல. அப்போ அவன் சொல்கிறான், ஐயா உங்கள் கூட தங்கியிருந்தால் தான் ஐயா வீடியோ கேம் விளாட முடியுது. நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்கன்னா எங்கள் அப்பா கூட இருப்பேன், விளாடவே விட மாட்டார். காலையில் பாருங்கள் 4 மணிக்கு எழும்பி நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், அவன் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வீடியோ கேம் விளாட ஆரம்பிச்சிட்டான். நான் சொன்னேன், எப்போ ராத்திரி தானப்பா விளையாண்டா, இப்போ காலையிலையும் விளையாடுறேன். இல்லை, அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் இருக்கிற அந்த 3 நாள் மட்டும்தான் நான் விளையாட முடியும், நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்கன்னா எங்கள் அப்பா விளையாட விட மாட்டார். பாருங்கள், 11ஆம் வகுப்பு படிக்கிற 16 வயது நிரம்பின அந்த வாலிபனுக்கு, அதுவும் ஒரு போதகருடைய மகனுக்கு, கர்த்தரை தேடணும்னு சொல்லி உணர்வில்லை, வேதத்தை வாசிக்கணுங்கிற உணர்வில்லை, கர்த்தரை தேடினால் அவர் ஆசீர்வதிப்பாருங்கிற உணர்வில்லை. அவனுக்கு டைம் கிடைக்கும் போது வீடியோ கேம் விளாடணும். அப்படியானால் அந்த வாலிபன் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தாமல் இருக்கிறான். நல்லா கவனிக்கணும். கடந்த நாட்களில் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபையின் போதகர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கார். சபை மக்களை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்குறார்.
அப்போ ஒரு தாயார் டக்குன்னு கையை வைத்து அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டாங்க. உடனே இவர் பார்த்தீங்கன்னா, ஏம்மா நீ சொல்லாதம்மா, நீ கையை கீழே போடு அப்படின்னு சபையில் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன தாயாரை ஒரு அதட்டு போட்டார் பாருங்க. அந்த அம்மா அப்படியே மனசொடிஞ்சிட்டு, ஐயா சபையாரை பார்த்து தான் ஒரு கேள்வி கேட்காரு, சபையில் யாருனாலும் சொல்லலாம். அந்த கூட்டம் முடிஞ்சோன்னே பாஸ்டர் பார்த்து கேட்டேன், ஏன் பாஸ்டர் நீங்கள் கோவப்பட்டீங்க? இல்லை, எப்போ நான் கேள்வி கேட்டாலும் அவள் தான் முதல்ல பதில் ஆன்சர் சொல்கிறான். சரி சொல்லட்டுமே, நல்லது தானே. நீங்கள் ஆன்சர் சொன்ன அந்த லேடியை இப்படி எல்லாருக்கும் முன்னாடி திட்டுனீங்கன்னா அவங்க மனசு உடஞ்சிராதா? இல்லை அவங்க சர்ச்சுக்கு வராமல் போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அதை பார்த்து மற்றவங்க ஆன்சரே சொல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு. அப்போ தான் அவர் சொன்னார், சில நேரம் நான் இப்படி மதீனமாக பேசிடுறேன்னார். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு தேவ மனிதனாக இருந்தாலும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தாததினால் தன் சபையாரிடத்தில் காரணமில்லாமல் கோவப்படுகிறார். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில், கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில், ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையில் தங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தாதவர்களாய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஜெபம் இருக்குது, வேதத்தை வாசிக்கிற அனுபவம் இருக்குது, ஆலயத்துக்கு செல்லுகிற அனுபவம் இருக்குது, காணிக்கை கொடுக்குற அனுபவம் இருக்குது, மற்றவர்களுக்காய் பரிதபிக்கப்படுகிற காரியங்கள் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வேதத்தின்படி தங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்ட அனுபவம் இல்லை. வசனம் உண்மை இல்லை மனுஷன் பாக்கியவான்னு சொல்லுதே, நான் உண்மை இல்லவனா இருக்கணும்னு பக்குவப்படலை. பொறுமை இல்லவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லியிருக்கேன், நான் பொறுமையாக இருக்கிறதுக்கு என் இருதயத்தை பக்குவப்படுத்தவே இல்லை. அதனால தான் நம்ம அநேகருடைய வாழ்க்கை ஏட்டு சுரக்காயாக இருக்கு. வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். உலகம் என்ன சொல்லுது? ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவார். அப்போ நீங்கள் கடமைக்கு வேதத்தை வாசித்து கடமைக்கு ஜெபிக்கிறவர்களாக இருந்து உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தாமல் இருப்பீங்கன்னா அது பிரயோஜனமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை. நல்லா கவனிங்க. ஒரு தாயார் என்னிடத்துல வந்து சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை மாறவே இல்லை. நான் கேட்டேன், எத்தனை வருஷமாக கடன் இருக்கும்? அவங்களும் சொல்கிறாங்க, ஒரு 7 வருஷமாக கடனில் இருக்கேன். சரி, நீங்கள் இந்த கடன் பிரச்சனையை மாற்றும் ஆண்டவரேன்னு ஜெபித்தீங்களா? ஆமாம் ஜெபித்தேன். நான் கடன் வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்களா? இல்லை பிரதர். நான் கேட்டேன், ஏன் கடன் வாங்கக்கூடாதுன்னு தீர்மானம் எடுக்கலை? கடன் அடைக்கிறதுக்கே கடன் வாங்கி தானே கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ யோசித்து பாருங்கள், நிறைய பேர் தங்களை புத்திசாலியாக நினச்சிக்கிடுறான். முதல்ல ஒரு கடன் இருக்கும் 500 ரூபா. அந்த கடனை அடைக்கிறதுக்கு இவன் 1000 ரூபா கடன் வாங்குவான். 500 ரூபா கடன் அடைக்க 500 ரூபா தனக்கு செலவுக்கு. இப்போ 500 ரூபா கடன் 1000 ரூபா கடன் ஆகிட்டா, திரும்ப அந்த 1000 ரூபா கடன் அடைக்கிறதுக்கு இன்னொருத்தன்ட்டு 1000 ரூபா கடன் வாங்கி கொடுக்கணும். சிலர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம இப்படி வாங்கி வாங்கி கொடுத்து சமாளிச்சிடலாம். இல்லை, நீ 500 ரூபா கடன் வாங்கினதோடு நிப்பாட்டு. அதுக்கப்புறம் கடனே வாங்காத, என்ன காரியத்துக்கும் கடன் வாங்காத. நீ தந்தா நான் சாப்பிடுவேன், நீ தந்தா நான் சுகமாக இருப்பேன், நீங்கள் தந்தா அந்த கடன் அடைப்பேன்னு சொல்லி பாருங்கள், நிச்சயமாக தருவார். நம்ம தீர்மானங்கள் எடுக்கிறதே இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு அநேகர் சாட்சி இல்லாமல், உண்மை இல்லாமல், வெற்றியுள்ள வாழ்க்கை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் தங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தாமல் இருக்கிறார்கள். ஒரு கணவனுக்கு என்ன பிடிக்கும் மனைவிக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். என் கணவர் எதை விரும்புவார், எதில் விரும்ப மாட்டார் தெரியணும். என் கணவர் ஏன் கோவப்படுவார், ஏன் கோவப்பட மாட்டார்னு மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிந்து பக்குவப்பட்ட பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தை ஞானமாக கட்டுவாங்க. அதே போல் தான் ஆண்களும். மனைவி எப்போ சண்டைக்கு வர மாட்டான்னு தெரிஞ்சிருக்கணும். உங்கள் இருதயத்தை நீங்கள் பக்குவப்படுத்துங்க, கர்த்தருக்குள் சுகமாக வாழ்ந்திருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தாமல் அவன் அப்படி தான், அவன் அப்படி தான், இவன் இப்படி தான் செய்வான், மற்றவர்களே குறை சொல்லி குற்றப்படுத்தி கொண்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சமாதானமே இருக்காது. நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் கேட்குறேன், உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துங்கள். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கிருபையுள்ள கரத்திலும் இது பிள்ளைகளை தருகிறேன், உம்முடைய நாமத்திலும் இது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும் என்று எழுதியிருக்கிறபடி உம்முடைய நல்ல ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை நடத்தி ஆசீர்வதிக்க, மேன்மைப்படுத்த உங்கள் பலத்த கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் தங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டவர்களை எழுப்பி தருவீராக. இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.